இலங்கையில நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரவனுடைய எரிசக்தி அமைச்சர் குமார் ஜாய்கொடி பதவி விலகியிருந்தவர். இதற்கான காரணமாக இவர்கள் இறக்குமதி செய்த நிலக்கரி தரமற்றதாக இருக்குது. இதால இலங்கை அரசு தரப்புக்கு 8 பில்லியன் ரூபாய்களுக்கு மேல நட்டம் ஏற்பட போகுது. இதால ஒரு ஒழுங்கான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு இந்த குற்றம் கண்டுபிடிக்கப்படணும் என்று சொல்லி இந்த எதிர்க்கட்சிகளால பலவிதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா ஒரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிச்சிருந்தவர். அந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குற நோக்கமாக நேற்றைய தினம் இந்த எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடியும் அவருடைய பிரத்யேக செயலாளரும் பதவியில் இருந்தவர்கள். ஆனா இவர்கள் சொல்கிறது போல இந்த 8 பில்லியன், அதாவது இந்த தரமற்ற இறக்குமதியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டஈட இலங்கை மக்கள் தான் செலுத்த வேண்டுமா, இல்லை இது வேறு எப்படி இவர்கள் சரி செய்ய போகிறார்கள் என்ற கேள்விக்கு இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமாரவனுடைய தரப்பு பதில் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த 8 பில்லியன் ரூபாய்கள் நட்டம் ஏற்பட்டது உண்மைதான், ஆனா அதை செலுத்த வேண்டியது இலங்கை அரசாங்கமோ இல்ல மக்களோ கிடையாது. நாங்கள் எந்த சமயத்திலையும் எப்பவுமே இந்த சுமையை மக்கள் மேல வைக்க மாட்டோம் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னா, இலங்கைக்கு அந்த தரமற்ற நிலக்கரிகளோட கப்பல் வருகை தந்தா பிறகு அதை நாங்கள் மீள திருப்பி அனுப்ப முடியாது. இது எங்களுடைய அரசாங்கம் மட்டுமில்லை, எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் அந்த கப்பல்களை இவர்களால் திருப்பி அனுப்ப முடியாது. இருந்தாலும் அந்த கப்பல்ல வந்திருக்கக்கூடிய நிலக்கரி தரமற்றது. இதால நாங்கள் வளமையாக உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை விட மிக குறைந்த அளவுதான் உற்பத்தி செய்ய முடியும். இதன் காரணமாகத்தான் இலங்கைக்கு நட்டம் ஏற்பட போகுது. ஆனா அந்த நட்டத்தை செலுத்த வேண்டியது அந்த நிலக்கரியினுடைய விநியோகஸ்தர் தான். இவர்தான் அந்த நட்டத்துக்கான முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும். அரசாங்கமோ மக்களோ ஏற்க தேவையில்லை. இதன் அடிப்படையில் அந்த நிலக்கரிக்கு செலுத்த வேண்டிய 9.5 பில்லியன் ரூபாய்களை நாங்கள் இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறோம். அந்த விநியோகத்திற்கு கொடுக்கல. இது பார்க்க போனா அந்த நிலக்கரியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டத்தை விட மிக அதிகமான தொகை இப்ப எங்கள்கிட்ட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் விட அந்த நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 15 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது இலங்கை ரூபாய்களை பார்க்க போனா கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் ரூபாய்களையும் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். இதால அந்த நிறுவனம் எங்களுக்கு நட்டஈடு செலுத்துறதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு காலமும் இந்த இழப்பீட்டு தொகை என்றது, இந்த 8 பில்லியன் ரூபாய்கள் என்றது இலங்கையினுடைய மக்களுக்கு எந்த விதமான சுமைகளையும் ஏற்படுத்தாது என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க இன்றைக்கு இலங்கையில மிகப்பெரிய பேசு பொருளாக ஒரு சோகமாக மாறி இருக்கக்கூடிய விடயம்தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய 8 பேர் உயிரிழந்த சம்பவம். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இலங்கையில இந்த புத்தாண்டு தின கொண்டாட்டத்தை செயற்படுத்துறதுக்காக கடந்த 16ஆம் தேதி கடவத்த பகுதியில் இருக்கக்கூடிய 15 பேர் கொண்ட ஒரு குடும்பம், அதாவது எல்லா உறவினர்களுமாக சேர்ந்து 15 பேர் கொண்ட நபர்கள் இலங்கையினுடைய தெதிரு ஓயா பகுதிக்கு போயிருக்கிறார்கள். அங்க போய் அந்த தெதிரு ஓயாவினுடைய சதுப்பு நிலத்தில அவர்கள் குளிக்க முற்பட்டதாகவும், அதாவது நீராட முற்பட்டதாகவும், இந்த நேரத்தில் அவர்கள் அனைவருமே அந்த சதுப்பு நிலத்தில் மூழ்க தொடங்கி இருக்கிறார்கள். உடனடியாக அந்த ஓயாவை சுத்தி இருக்கக்கூடிய சகல மக்களுமே அதை அவதானிச்சு போட்டு உடனடியாக இலங்கையினுடைய ராணுவத்தினருக்கும் அதே போல வைத்தியசாலை வட்டாரங்களுக்கும் தகவல் தெரிவித்த பிறகு அவர்கள் களத்தில் இறங்கி அந்த மக்களை மீட்கிற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய படகுகள் அதே போல மிதக்கிற பொருட்களை வைத்து அந்த 15 பேர் கொண்ட குடும்பத்தில் இருந்து 7 பேர் தான் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மிகுதி 8 பேர், அதாவது சிறிய பிள்ளைகள்ல இருந்து வயதானவர்கள் மட்டும் மொத்தமாக 3 சிறுவர்கள், 3 ஆண்கள், 2 பெண்கள் என்று சொல்லி இவர்கள் 8 பேருமே நீர்ல மூழ்கி காணாமல் போயிருக்கிறார்கள். இதற்கு பிறகு ராணுவத்தினர் அங்கு வருகை தந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அந்த 8 பேருமே அங்கே இருந்து சடலமாகத்தான் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயம் இந்த இலங்கையில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. சொல்ல போனா இலங்கையினுடைய அரசு தரப்பினுடைய அறிக்கையின் பிரகாரம் இந்த 2 கிழமைகள்ல மாத்திரம், அதாவது இன்றைக்கு சனிக்கிழமையிலிருந்து இந்த 2 கிழமைகளுக்குள்ள மாத்திரமே மொத்தமாக 58 பேர் உயிரிழந்திருக்கிறார்களாம். இதுல 30க்கும் மேற்பட்ட நபர்கள் சிறிய பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் என்று சொல்லி இவர்கள் எல்லோருமே வீதி விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அதை விட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இப்படி நீர்ல மூழ்கி உயிரிழந்ததாக இலங்கையினுடைய அரசு தரப்பு சொல்லி இருக்குது. உண்மையிலேயே பாரதூரமான விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்குது. இப்படி இருக்க இன்றைக்கு லண்டன்லையும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய 21 வயதான இளைஞன் லண்டனுடைய ஒரு புகையிரத நிலையத்தில் வைத்து கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய இப்ப 21 வயதாக இருக்கக்கூடிய ஞானேஸ்வரன் அனோஜன் என்று சொல்லப்படுகிற ஒரு இளைஞன் லண்டன்ல கணக்கியல் துறையினுடைய 3ஆம் வருடம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர். இவருக்கும் அங்க இருந்திருக்கக்கூடிய டினோ டொனால்சன் என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு இளைஞருக்கும் இடையில
குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்குது, பண குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாகவும் இதால லண்டனுடைய தெற்கு லண்டன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி ஹில் அந்த புகையிரத நிலையத்தில் வைத்து அந்த டினோ ரொனால்ட்சன் அவர்களை முதுகில கத்தியால குத்தி கொலை செய்திருக்கிறார். இதற்கு பிறகு ஒரு சில மணி நேரங்களில் அந்த கொலை செய்திருக்கக்கூடிய நபர் சர்வசாதாரணமாக எல்லாரோடையும் சிரித்து பேசிக்கொண்டு புகையிரத்தில் பயணம் செய்ததாகவும், அதை விட ஒரு வீட்டினுடைய ஒலி வாங்கிக்கு அருகில் நின்று கொண்டு நான் இந்த இளைஞனை கத்தியால குத்தி இருக்கிறேன், அதாவது முழுமையாக குத்தி கொலை செய்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த இளைஞரை வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த சகல விடயங்களுமே போலீஸ் தரப்புக்கு கிடைக்கப்பெற்று இப்ப இந்த டினோ ரொனால்ட்சன் கைது செய்யப்பட்டு அவருடைய குற்றமும் உறுதி செய்யப்பட்டிருக்குது. இவருக்கான தண்டனைகள் வழங்குற திகதியும் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே போல இலங்கையில 34 கொலைகளை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றவாளி பாதாள உலக கும்பலினுடைய 2வது 3வது கட்ட தலைமை பீடம் இந்தியாவில இருந்து இன்றைக்கு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். யார் இவர்? என்ன நடந்தது என்று சொன்னா, மீட்டிய கொட ராஜு என்று சொல்லப்படுகிற சனத் டி சில்வா. இவர் இலங்கையிலிருந்து இயங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதாள உலக குழு உறுப்பினர். இவருக்கும் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல கொலைகளுக்கும், அதாவது இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் 34 கொலைகளோடு இவருக்கு நேரடியான தொடர்பு இருக்குதாம். இதற்கு பின்னணியில் இவருக்கு கீழே பல பாதாள உலக குழு உறுப்பினர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் அநேகமானவர்கள் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்ப அவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து இத்தாலிக்கு போறதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அது முறியடிக்கப்பட்டு இன்றைய தினம் மீள இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே இவருக்கு எதிராக இலங்கையினுடைய நீதிமன்றங்களில் இருந்து மாத்திரமே 15 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம மொத்தமாக 21 வெளிநாட்டு தடை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இவர் கனகாலமாக பிடிபடாமல் இருந்த நிலையில இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இப்ப போலீசாருடைய தடுப்பு காவலில் எடுத்து விசாரிக்கப்படுகிறார். இதற்கு பிறகுதான் இவர் யார் யாரை கொலை செய்திருக்கிறார், எந்தெந்த கொலைகளோடு எல்லாம் சம்பந்தம் இருக்குது, அதற்கு பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி முழுமையான தகவல்கள் தெரிய வரும். இப்படி இருக்கேதான் இலங்கையில நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தொகை போதைப் பொருளோட ஒரு மீன்பிடி படகு கைப்பற்றப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய தெற்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் மீன்பிடி படகு சோதனையிடும் போது அதற்குள் இருந்து முதற்கட்டமாக வெறும் 150 கிலோகிராம் ஹெரோயின் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்படுது. இதற்கு பிறகு அந்த படகு உரிமையாளர் என்று சொல்லப்படுகிற 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அந்த படகுல இருந்தவர்கள் கைப்பற்றின அதே படகுல இருந்து மேலதிகமான 400 கிலோகிராம் ஹெரோயின் ரக போதைப் பொருள் மீட்கப்படுது. உண்மையிலேயே பல காலமாக கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக இந்த போதைப் பொருள் சார்ந்த கைதுகள் அதே போல இப்படியான போதைப் பொருள் கைப்பற்றல்கள் என்றது மிக அதிகமாக நடந்து வந்து இறுதி இந்த ஒரு வாரத்தில் எந்த விதமான மீன்பிடி படகுகளும் போதைப் பொருளோட கைப்பற்றப்படவில்லை. இப்படி கேட்க இப்ப மீளவும் இந்த போதைப் பொருள் ஒன்று இலங்கையை நோக்கி வந்திருக்குது. அதே நேரம் துப்பாக்கி சூடுகளும் இப்ப மீள ஆரம்பிச்சிருக்குது. நேற்றைய தினம் முச்சக்கர வண்டியில சென்றிருக்கக்கூடிய ஒரு நபரை இலக்கு வச்சு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்குது. அந்த துப்பாக்கி சூட்டிலிருந்து அந்த நபர் எந்த விதமான காயங்களும் இல்லாமல் தப்பிச்சிருக்கிறார். இப்படி மீளவும் இந்த வன்முறைகள் தலைதோங்க இருக்குது. இதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய தரப்பில் இருந்து எப்படியான புதிய நடவடிக்கைகள் ஆரம்பிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் நடக்கிற இந்த வீதி விபத்துகளையும் அதே போல இந்த அகால மரணங்களையும் தவிர்க்கிறதுக்கு எப்படியான விழிப்புணர்வுகள் அதே போல எப்படியான செயற்பாடுகளை போலீசார் தரப்பில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த வீதி விபத்துகள் என்றது இலங்கையில மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்குது. அதுவும் இந்த வீதி விபத்துக்கள்ல மிக அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுறது மோட்டார் சைக்கிள் விபத்துக்களால. 18 இருந்து 22, 24, 26 என்று சொல்லி இப்படியான இளைஞர்கள் தான் இந்த வீதி விபத்துக்களால மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களை அந்த விபத்துக்களில் இருந்து காப்பாற்றணும் என்று சொன்னா போலீசார் தரப்பால எப்படியான இறுக்கமான நடைமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுடைய நாடுகள்ல எப்படியான இந்த போக்குவரத்து விதிமுறைகள் இருக்குது என்றது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.